இப்போது நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் வந்து இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? அட்வைஸை சொன்னால் தான் மூமரங்கில் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே அட்வைஸாக நம்ம வந்து உள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணி மாற்றுறோம் அப்படிங்கிறது அஜெண்டாவே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த பொட்டன்ஷியலை மிஸ் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ தான் வாழ்வேன்னு கம்மியாக வாழ்ந்துட்டு அதை குறை சொல்லிட்டு இருக்கவங்கள மேலே தான் எனக்கு கோவமே வரும். நான் அதில் நான் இருக்கேன், அது சந்தோஷமாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அது விரும்பி தானே பண்ணுறேன். ஈவன் அது ஒரு தப்பான விஷயம் பண்ணாலும் அது விரும்பி தான் பண்ணுறேன். அங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் இருந்துட்டு என் லைஃப் மாறலைன்னா அது யார் மேலே பிரச்சனை? அவங்க மேலே பிரச்சனை. புலம்பக்கூடாது. எனக்கு அதுதான் சொல்கிறேன். நீ வந்து அதில் விரும்பி இருந்துட்டு ஏன் புலம்புறேன்? ஓகே, சில நேரங்களில் நான் தவறான விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன். எனக்கு நான் உட்காந்து யோசிச்சேன்னா அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். அது வந்து நான் அதை செஞ்சப்போ அதை தப்பு பண்ணப்போ நான் தெரிஞ்சு தான் பண்ணேன், தெரியாமலாம் ஒன்றும் பண்ணல. ஓகே, அப்படி இருக்கிறப்ப ஐ ஹேவ் டு டேக் அப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இப்போ நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை மாற்றுறதுக்கு நான் ஓடணும். எவ்வளோ தப்பு பண்ணுறதுக்கு டைம் ஆச்சோ, என்ன எனர்ஜியில் நம்ம தப்பு பண்ணமோ அதோட 2x டைம்ஸ் ஓடினா தான் மேட்சே பண்ண முடியும். அந்த தப்பு பண்ணதோட எனர்ஜி ஜாஸ்தியாக நம்ம இப்போ கொண்டு வந்து ஆகணும். அப்போனா அந்த எனர்ஜி எப்போ வரும் அப்படின்னா, உங்கள் மைண்டு கிளாரிட்டியாக இருக்கணும், உங்கள் பாடி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏதாவது ஒரு ஜிம்முக்கு போங்க, ஓடுங்க, வேர்வை வர மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸை பண்ணுங்கள். அது பண்ணுறப்போ உங்களுக்குள்ளே அந்த வெறி வரும். அந்த வெறி வந்துச்சுன்னா நம்ம எதுவும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல. தே வில் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஃப். ஆக்சுவலாக ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிருவாங்க. அந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து யாராவது ஒருத்தர் அந்த டைம் நீ இது வந்து பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னோம்னா கோவம் வரும். யார் சொல்லி மாற்ற மாட்டோம். நீ இப்படிலாம் பண்ணாதான்னு சொன்னால் எல்லாம் எங்களுக்கு தெரியும் போ அப்படி தான் சொல்லுவோம். ஓகே, அது ஏன்னா அந்த ஏஜ் அது அந்த இடத்துல போய் நம்ம வந்து இப்படி இருக்காதுன்னு சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நான் தப்பு பண்ணுறேன், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க ரெடி ஆகிறப்பயே அதுக்கான ஹெல்ப்பு எய்தர் ஒரு வீடியோவாவோ ஒரு புக்காவோ அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதை மட்டும் ரெகனைஸ் பண்ணிடுங்க. அதுதான் நம்ம ஹெல்ப்னு மட்டும் ரெகனைஸ் பண்ணிட்டா ஓகே, வி ஆர் குட்.